கவனிச்சுக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் முழங்காலுக்கு தான் பவர். ஜெபம் பண்றதுங்கிறது ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு கூட இருக்கிற தனிப்பட்ட முறை. இன்னைக்கு சபை அடைக்கப்பட்ட உடனே ஜெபம்ங்கிறது மீடியாவில் எப்படி ஆகி போச்சு? நம்ம ஜெபம் பண்ணலாம்னு மீடியாவில் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை, மீடியாவிலேயே ஜெபம். அதை வரை பெரிய கொடுமை இந்த போன்ல ஜெபம் பண்றாங்க. நான் எதையும் குற்றமா சொல்லல, உள்ள டிஃபிகல்ட்டி சொல்றேன். போன்ல கட் பண்றாங்க, சிக்னல் கட் ஆயிடுது, பாதி ஜெபம் அவனுக்கு தெரியல. அவனும் விசுவாசத்துல ஆமீன் 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 சொல்லிட்டே இருக்கான். இவரும் இங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. 2 நிமிஷம் போன் ஒர்க் ஆகல. வாட்ஸ்அப்ல தான் ஜெபம் பண்ணும்போது ரீகனெக்டிங்னு வரும். இவன் நினைச்சுக்கிட்டான் அவர் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டான்ட்டு அவன் ஆமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். ஆனா இவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. இவருக்கு என்னன்னா பாதியிலே ஜெபம். இப்படி ஒரு ஜெபம் நமக்கு தேவையா? ஏன் நீங்க ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? புதிய ஏற்பாட்டில் உங்க ஜெபத்துக்கு தான் மரியாதை. நீங்க தான் ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்றதை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட ஜெபத்துக்கு போறத குற்றமா சொல்லல. ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஜெபம் பண்ணணும். உங்க ஜெபத்துக்கு இல்லாத பவரா வேற எங்க இடத்துல இருக்க போகுது?